This is called packing vlog. Hey, mister! Preview. Hey, Chris! சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அடுத்து போகிற லாங் ரைடுக்கு வந்து பேக்கிங் அதெல்லாம் பண்ண போகிறேன். சரி, இது வரைக்கும் வந்து அது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட் ஆனால் அவ்வளோ கிளியராக போடல. ஸோ இன்னைக்கு பேக்கிங் vlog. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பேக்கிங் vlog. டுடேஸ் vlog. பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு சேடில் பேக் தான். கிட்டத்தட்ட ஒரு 2.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சேடில் பேக் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப அழுக்காக இருக்குது இப்போது. ட்ரெக் அண்ட் ரைட் சொல்லிட்டு இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் லாங் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்க சேடில் பேக்கே தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இது நல்லா ஒரு சூப்பராக லைஃப் வந்தது. பட் ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் மழை பெய்யும் போது வந்து மட்டும் ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சுது அப்படின்னா தாங்காது. இந்த சைடில் கீழே இந்த சைட்லலாம் வந்து தண்ணி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இருந்தாலும் நான் மாற்றலை, ஏன்னா வந்து எனக்கு அதுக்கான தேவையே படல. இது கிளியில் எதுவும் ஆகலை, ஜிப்பு போல அது மாதிரி எதுவுமே ஆகலை. ஜஸ்ட் இந்த மழை டைமில் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். மற்றபடி செம்ம ரஃப் அண்ட் டஃப் யூஸ் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் அப்படின்னா இப்போ போகிறேன் இந்த ரைடுக்கு வந்து சரி ஓகே ஒரு டெயில் பேக் ஒன்று வாங்கலாம், அப்புறம் டேங்க் பேக் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் என்னோட கேமராஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்கள் சென்னையில் இப்போ எதுவுமே வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்றாங்க. நானும் எல்லா கடைக்கும் கால் பண்ணி கேட்குறேன் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் தெரியலப்பா, ஸ்டாக் இல்லைன்றாங்க எல்லார்கிட்டையும். ஓகே பரவாயில்ல பார்த்துலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். இப்போ ஒன்னே ரீச் ஆகாது, 4 days 5 days ஆகும் ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு டெலிவரி டேட்டு. ஒன் இஸ் திஸ் பேக். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்தியூர் ரைடு போயிருந்தால அந்தியூர் ரைடு வந்து யூஸ் பண்ண பேக் இதுதான். ஸோ வந்து இன்னொன்று கிடச்சிருக்கு வீட்டில், எங்கேன்னு கிடச்சின்னு தெரியல. இதை தான் வந்து நான் டேங்க் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன். மீன்ஸ் என்னோட கேமராக்கு சார்ஜிங் டக்குன்னு எடுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் இதில் வைக்க போகிறேன். இதில் என்னோட ட்ரெஸ்ஸு, லேப்டாப்பு, ட்ரோனு அதெல்லாமே வந்து இதுல போயிடும். இது போதும். பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். பேக்கிங் vlog. ஃபஸ்ட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன பேக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி போடணும். வேலைக்கு ஆகும். நம்ம போயிட்டு ஒரு போர்டை ஒன்று வாங்கிட்டு வருவோம் லிஸ்ட் எழுதுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பைக்கு கிளச் பிளேட்லாம் மாற்றி வந்துச்சு பக்காவா. இன்னும் வாட்டர் வாஷ்லாம் பண்ணணும், அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு விட்டேன். எப்படி தெரியுமா பாஸ் இருக்குது, புதுசாக பைக் இறக்கணும். இதை பாருங்கள், இந்த பவரை பாருங்கள், வீலிங்கை பாருங்க, அந்த பவர் பேக் டு த ஃபார்ம், மோட்டி பேக் டு த ஃபார்ம் பேபி கம் ஆன் ராக்கெட். அந்த பவர் வந்துச்சு இப்போ சூப்பராக. இந்த ரோடில் ஓட்ட முடியாது, கொஞ்சம் ஆஃப் ரோடிங் அதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பைக்கை விற்கிற அந்த ஐடியாவே வராது எனக்கு சத்தியமாக. இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் வேறு பைக் வாங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ யார் என்ன சொன்னாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட மோட்டி குட்டி பேக் டு ஃபார்ம். ஆஃப்டர் லாங் டைம். டன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பேக் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து எழுதுகிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா ஒன்றுமே புரியாது. லெட் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ட்ரிப்புக்கு ஃபஸ்ட்டு எதனா ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம்? SIRT. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோத்ஸ். இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நான் கேரி பண்ணக்கூடிய திங்ஸு. மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ரைட்லேயுமே வந்து இது ஒன்று இருக்கும். நான் வந்து நிறைய க்ளோத்ஸ் எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப கம்மியான க்ளோத்ஸ் தான் எடுத்துப்பேன். பட் ஆனால் வந்து அதையே வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துப்பேன் நான். ஸோ வந்து 2 ஜீன்ஸு இட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, 2 ஜீன்ஸ் வந்து பேக் பண்ணி வச்சுருப்பேன், ஒன்று வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ டோட்டலாக வந்து 3 ஜீன்ஸு, 4 டிஷர்ட்ஸ் வந்து பேக்கிங்கில் இருக்கும். அண்ட் வந்து ஒரு டிஷர்ட் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ வந்து ஒரு செட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கிற செட்டாக இருக்கும். கிளம்பும்போது இங்கேருந்து அண்டர்வேர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 2 அண்டர்வேர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி அது சில நிறைய இடத்துல வந்து காயாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக 2 கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷர்ட்டு. அந்த ஷர்ட்டு எதுக்கு அப்படின்னா திடீர்னு சப்போஸ் போகிற இடத்துல யாருன்னா மீட் பண்ணணும், மீன்ஸ் எதனா ஒரு மீட்டப் வைக்கிறேன் அப்படின்னா வேறு யாருக்காச்சும் இப்போ மீட்டிங் இருக்குது அது மாதிரி எதனா ஒன்று இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து டிஷர்ட் போட்டு போனால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு கண்டிப்பாக ஒரே ஒரு ஷர்ட்டு மட்டும் இருக்கும் எப்பவுமே. அந்த டவல் அதே மாதிரி வந்து போகிற இடத்துலலாம் டவல்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டவல் எடுத்து வச்சுப்பேன் நான். டவல் வந்து எப்படி வச்சுப்பேன் அப்படின்னா என்னோட லேப்டாப்பை வந்து ஃபுல்லாக டவலில் கவர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதனால் லேப்டாப்பும் சேஃபாக இருக்கும். ஸோ வந்து டவல் எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஏன்னா வந்து இது பாருங்க இப்போ எவ்வளோ ஸ்வெட் ஆகுதுன்னு
இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரைட்லலாம் கண்டிப்பாக வந்து அங்கங்கே நிப்பாட்டும் போது எல்லா இடத்துலையும் நம்மளால் டவல் எடுத்துக்க முடியாது. ஸோ வந்து ஹேண்ட் கீஸ் இருந்தால் தான் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே தொடச்சிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 ஆச்சு எடுத்துப்பேன் நான் ஹேண்ட் கீஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், என்னோட கேமரா கியர்ஸ், அதெல்லாம் மீன்ஸ் டிஎஸ்எல்ஆர் சார்ஜரு, ட்ரோன்லாம், அதுக்கப்புறம் அப்புறம் மொபைல் சார்ஜரு, கோப்ரோ சார்ஜரு, கோப்ரோ பேட்டரிஸு, அப்புறமா ஹெட்ஃபோன்ஸு, ஃப்ளாஷ் லைட் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும். வந்து ட்ரைபாடு. ஸோ வந்து இதையும் இந்த வாட்டி ட்ரிப்பில் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல டைம் லாப்ஸ், நல்ல ஒரு லொக்கேஷனில் டைம் லாப்ஸ் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. லேப்டாப்பு, அதுக்கப்புறம் அது லேப்டாப் சார்ஜர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. கேமரா கியர்ஸ் மீன்ஸ் என்னோட கோப்ரோவோட கியர்ஸ் மீன்ஸ் மவுண்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பேன். ஸோ நான் அந்த பாக்ஸ், அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸ். எனக்கு வந்து போகிற இடத்துல கண்டிப்பாக வந்து நிறைய பிளக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஜங்ஷன் பாக்ஸ் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டண்ட்டாக கேரி பண்ணக்கூடிய திங்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன எதனா மறந்துட்டேனான்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது தான் ஒன்று ஞாபகம் வரும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். நம்ம வேறு தூத்த ஆரம்பிச்சிச்சுப்பா. ஸோ இப்போ வந்து பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி வந்து என்னோட சாடில் பேக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறதுல இந்த வாட்டி 2 பேக் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ வந்து அதில் வந்து கேமரா அதெல்லாம் மட்டும் லாஸ்ட்டாக போகும்போது எடுத்து வச்சுப்பேன். மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி வச்சுருவேன். இப்போவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம பேக் பண்ணி வச்சா தான் வந்து நம்மளுக்கு ஒரு திங் ஒன்றா ஞாபகம் வரும். ஓகே, இது எடுத்து வைக்க மறந்துட்டோம், அது எடுத்து வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்போம். இல்லைனா வந்து கண்டிப்பாக போகும்போது எதனா ஒன்று மறந்துட்டு தான் போயிருப்போம். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோத்ஸ்லாம் வந்து அவ்வளோ க்ளீனாக தான் வைக்க மாட்டேன். அப்படியே கட்டி தூக்கி போடுறது அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து அதெல்லாம் ஆர்கனைஸ்டாக வைக்க போகிறேன். அண்ட் வந்து இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் தான் போட போகிறேன், ரைனாக்ஸ் போட போகிறதில்ல. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், எனக்கு புரியும். ஸோ வந்து என்னோட கிராஸ் ஜாக்கெட் தான் போட போகிறேன். அண்ட் வந்து ஒன் மோர் ஜாக்கெட் அண்ட் க்ளவுஸ் எல்லாமே வந்து வருது வேறு இடத்துலேருந்து. அது இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரைடில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அடுத்த ரைடில் தான் அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். ஸோ கரெக்டாக நான் ரைடு முடிஞ்சு வரும்போது வந்து அது இந்த பார்சல் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது ரூமு. ஸோ இப்போ அப்படியே எடுத்து போடுவோம். இந்த பாருங்க, 1 இழுத்தா எல்லாமே வந்து விடுது. போகிற இடம் கொஞ்சம் ரொம்ப குளிரான இடம்ன்றதுனால இது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். என்கிட்ட முக்கால்வாசி இருக்கிற எல்லா டிஷர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக் தான். இது ப்ளூ கலர் இது. ஸோ இது பிளாக் கிரே. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ப்ளஸ் வந்து அதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுவேன் நான். அதே மாதிரி இது சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுப்பேன். அது சொல்லவே மறந்துட்டேன். ஷார்ட்ஸு, என்னோட ஸ்லிப்பரு, நிறைய சொல்லவே இல்லை போல இருக்கு போஸ் நான். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சாடில் பேக்கில் பேக் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சைடு வந்து ட்ரெஸ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து என்னோட ட்ரோனு அதெல்லாமே இருக்கும். பட் ஆனால் வந்து இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா வந்து பில்லியன் கூட போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பேக் சைடில் அந்த லெதர் கேரியர் எல்லாமே செட் பண்ணி போகிறது வந்து பெஸ்ட்டு. பட் ஆனால் வந்து பில்லியன் யாருமே என் கூட போகிற போகிறதுல சிங்கிள் பேக் மட்டும் மேலே டாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப தலைவலியும் இருக்காது. லூஸ் ஆகிறது, பின்னாடி போகிறது, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. அதுவும் நம்ம கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சாடில் பேக்ஸ்லாம். ஸோ சாடில் ஸ்டே எதுவுமே இல்லாமல் போகிறது ரொம்ப விருப்பம். ஸோ அதனால தான் வந்து இந்த பேக் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் சிங்கிள் டெயில் பேக்கு. ஸோ அதுவும் வந்துடும் இந்த ரைடு முடிஞ்சதுக்கப்புறம். முன்னாடியே ஆர்டர் பண்ண வேண்டியது. பட் ஆனால் நான் கூட நார்மலாக கிடச்சிடும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எங்கேயுமே ஸ்டாக் இருக்காது. அதுவும் வந்து எனக்கு எதனா ஒன்று வேணும்னு போது தான் பஸ் எங்கேயுமே ஸ்டாக்கே இருக்க மாட்டேங்குது. ரொம்ப கடுப்பாகுது. ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சினா எல்லாத்தையும் ரோல் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லேப்டாப் பேக். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக யூஸ் பண்ணுற டவல் இல்லை. ஆக்சுவலாக வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு லேப்டாப் ஸ்லீவ்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ட் இருக்குது, அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல ஜஸ்ட்டு டவல் போதும் எனக்கு. இதான் என்னோட லேப்டாப்பு. அவ்வளோதான், டன். கீழே வந்து ட்ரெஸ் இருக்கிறதுனால கீழே இருக்க பார்ட் எதுவும் ஆகுது. மேலே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறது பார்த்து எதுவும் ஆகுது. ஸோ அவ்வளோதான், பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட பேக் சீட்டில் இப்படி வந்துடும். ஸோ அப்படியே நான் பங்கு கார்ட்ஸ் போட்டு டைப் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரைபாடு மீன்ஸ் என்னோட டிஎஸ்எல்ஆர் மொத்தமாக அப்படியே வந்துடும் 2 செட்டு. ஸோ எல்லாத்தையுமே இந்த சின்ன பேக்கில் செட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து கேமரா அதெல்லாமே இப்போதைக்கு செட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாத்தையுமே வந்து அப்புறமா கிளம்பும்போது அப்போ செட் பண்ணிப்பேன் எல்லாத்தையுமே. ஸோ வந்து இதெல்லாம் தான் வந்து திங்ஸ் நான் பேக் பண்ணுவேன் நார்மலாகவே. பட் ஆனால் வந்து பெரிய பெரிய லாங் ரைட்ஸுக்கு வந்து மீன்ஸ் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் 5000 கிலோமீட்டர்ஸ் ரைட்ஸ் 8000 கிலோமீட்டர்ஸ் லடாக் அந்த மாதிரி ரைட்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட வந்து ட்ரிபிள் மடங்கு இருக்கும் பேக் பண்ணுறது திங்ஸ் எல்லாமே. ஏன்னா வந்து கேரி பண்ணும்போது வந்து என்னுடைய டூல் கிட்ஸு அது எல்லாத்தையும் சேர்த்து கேரி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் சேஃப்டி பர்பஸ்க்கு என்னென்ன இந்த பெப்பர் ஸ்ப்ரே அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேரி பண்ணுவேன். அது எதுவுமே வந்து இந்த ரைடில் எடுத்துகிட்டு போக போகிறது. ஏன்னா சூப்பர் ஃபனாக இருக்க போகிற ஒரு ரைடு. எந்த இடம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில், இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளம்புற முன்னாடி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹூனோஸ் தெரியல, நான் சொல்ல மாட்டேன் எதுவுமே இப்போ இந்த வீடியோவில். ஸோ வந்து பேக் பண்ணும்போது வந்து எது தேவைன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய செர்ரி பாய் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இது எடுத்து வச்சுக்கலாம், அது எடுத்து வச்சுக்கலாம், இது எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் தேவையானது எதுவுமே எடுத்துருக்க மாட்டேன். தேவையில்லாதது மட்டும் தான் எடுத்து வச்சிருப்பேன். பட் ஆனால் இந்த வாட்டி
இந்த மாதிரி ஃபுல்லாக உட்காந்து நோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். அதனால் எதுவுமே மிஸ் ஆகாது. இந்த vlog வந்து இதோட என் பண்ண போகிறேன் guys. ஸோ எதனா ஒரு ரீசன் இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃபார் மோர் vlogs, ட்ராவல் vlogs. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அப்டேட் பண்ணுறேன் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணுறேன். டாடா பாய். See you in the next video. Till then, signing off. As usual, just eat, sleep and repeat the time. Tada bye. அப்புறம் என்ன கடையை மூடுவோம்.